அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த கல்வெட்டு வந்து தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் தாலுகா அரியூர் மலை மேற்கு புறத்தில் அமைந்துள்ள ஒரு மலைச்சரிவின் கீழே இந்த கல்வெட்டு அமைஞ்சிருக்கு. இந்த கல்வெட்டின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த செய்தி நமக்கு என்ன சொல்ல விரும்புது அப்படின்னா, மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அவனோட 22வது ஆட்சி ஆண்டு காலத்தில் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் பக்கத்தில் திருநிலை ஈஸ்வரமுடைய நாயனார் அப்படின்னு ஒரு கோயில் ஒன்று இங்கே இருந்திருக்கு. அது அந்த பாண்டியர்கள் காலத்திலே அழிஞ்சும் போயிருக்கு. அந்த அழிஞ்சு போன கோயிலை மறுபடியும் புதுப்பித்து அதுக்கு நிலதானங்கள் கொடுத்ததுக்கான அந்த நிலங்களுக்கான எல்லைகளை இந்த கல்வெட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க. மிக நீண்ட அகலமான நீளமான கல்வெட்டு கொண்ட இந்த கல்வெட்டின் செய்தியின் சாராம்சம் என்பது, இந்த இந்த சங்கரன்கோயில் பகுதியில் ஒரு மிகப்பெரிய சிவாலயம் ஒன்று இருந்து அழிஞ்சு மறுபடியும் அது புதுப்பிக்கப்பட்டு மறுபடியும் ஒரு அழிஞ்சு போயிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கல்வெட்டு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ அழிஞ்சு போன கோயிலுக்கு கூட புதுப்பிக்கிறதுக்காக பாண்டிய மன்னர்கள் நிலங்கள் தானமாக கொடுத்து அந்த நிலங்களை யாருமே கடைசி வர ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் அவங்க வந்து கங்கை கரையில் காராம்பசுவை கொண்ட தோஷத்துக்கு உள்ளாவார்கள் அப்படின்னு இந்த கல்வெட்டு மூலமாக சொல்லியிருக்காங்க. இந்த நிலதானத்தை காப்பாற்றுறவங்க கடவுள் கைலாய மலையில் சிவனோட வீற்றிருப்பார் அப்படின்னு இந்த கல்வெட்டு மூலமாக அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. இந்த கல்வெட்டு வந்து ஒரு அழிஞ்சு போன ஒரு கோயிலை மறுபடியும் புதுப்பிச்சு கட்டின ஒரு பாண்டிய மன்னன், மறுபடியும் அந்த புதுப்பிச்சு கட்டின கோயில் கூட இப்போ தற்காலிகமாக அழிஞ்சு போனாலும் அந்த கோயில் இருந்ததுக்கான ஒரே ஒரு ஆவணமாக இந்த கல்வெட்டு இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது தென்காசி மாவட்டத்தின் வரலாற்று சிறப்புகளில் மிகச்சிறப்பான ஒரு தனிச்சிறப்புகளில் ஒன்றா நாங்கள் பார்க்குறோம். நன்றி.